அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இப்போ பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் தொடர்பு அப்படின்னா தொடர்புக்கான எந்த ஆதாரங்களும் நிரூபிக்கப்படலை. தேசிய தலைவரான MK ஃபைசி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு வந்து ஜெகத் தர்ஷனோட ஆஃபீஸ்லேயும் வந்து ஈடி நடந்துச்சு, செந்தில் பாலாஜி இதுலேயும் நடந்துச்சு. இப்போ அங்கே போகிறதுக்கான ஈடியும் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே, மைனாரிட்டி நபர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே வரக்கூடியது, குறிப்பாக எஸ்டிபியின் மீது வரக்கூடியதுக்குமான வித்தியாசம் ஒன்று ரெண்டு இருக்குது. இல்லை, அதுவும் பழிவாங்கல் தான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் வலுவாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் வட இந்தியாவில் முஸ்லீம் அமைப்புகளே இல்லை. இப்போ எஸ்டிபி மட்டும்தான் இந்தியா முழுக்க வலுவாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு. காங்கிரஸ் போன்ற ஒரு பெரும்பான்மையான கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி என்னவா மாறி இருக்கு, அதன் தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த இந்தியா கூட்டணியில் உள்ள அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி, பிரதமராக வரக்கூடிய கட்சி உள்ள என்னவா இருக்கு? ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் அதானே வெளிப்படுத்துது. இல்லை திமுகவும் சரி, தாவேக்காவும் சரி, இந்த வரட்டும், இஃப்தார் நோம்புக்கு வரட்டும், சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கும் கேள்வி இல்லை. முஸ்லீம் மக்களுக்கு என்ன திட்டங்களை அறிவிக்க போறீங்க? கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் 1000 கோடிக்கு மேலே முஸ்லீம் மக்களுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்குது, முஸ்லீம் பெண்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குது, வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாம் உறுதி செய்யும் போது அங்கே பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இது முஸ்லீம் லீக் பட்ஜெட், நவீன முஸ்லீம் லீக் பட்ஜெட் இதுன்னு அப்படின்னு கவுண்டர் பண்றாங்க. ரங்கராஜ் பாண்டேவையும் ஸ்ரீசேகரையும் கூப்பிட்டு மரியாதை நிமித்தமா சந்திச்சா உடனே பார்ப்பன திமுகன்றீங்களே, எப்படிங்க? அது மட்டும்தான் நடக்குதா? இல்ல பிஜேபிக்கு அவங்க ஃபேவரே பண்ணலையா? இங்க சாதி சான்றிதழ் வாங்க இந்த நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கிறான் மக்கள். அப்ப இந்த நாட்டில் என் தெருவுக்கு அம்பேத்கர் பேர் வைங்க, என் தெருவுக்கு வந்து காமராஜர் பேர் வைங்க. ஏன் காமராஜர் பேரை தூக்கிட்டீங்க காய்கறி அங்காடிக்கு? கலைஞர் பேர் வைக்க போறாங்க. அதான். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம போராடி போராடி ஒரு விஷயத்துக்கு கேட்கலாம். இங்க போராடாம ஒரு விஷயத்தை இயல்பா வந்து ஒரு அரசு வந்து கொடுக்குது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்மையில் நடந்து கொண்டு சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படிங்கிறது எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர்கள் மீதும் அவர்கள் தொடர்புடைய எல்லா இடங்களையும் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிஎஃப்ஐக்கும் இவங்களுக்குமான இன்னும் அந்த நெருக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பண பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து பார்க்கும்போது இது வந்து அமலாக்கத்துறையினுடைய நேரடியான தாக்குதல், நடுவணரசுடைய தாக்குதல், பிஜேபியின் தாக்குதல்னு நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிரச்சனை ஆக்சுவலி இப்போ பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் தொடர்பு அப்படின்னா தொடர்புக்கான எந்த ஆதாரங்களும் நிரூபிக்கப்படலை. தேசிய தலைவரான MK ஃபைசி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த இடி வழக்கில், பழைய வழக்கில் வந்து கைதாகிருக்கிறார். அப்போ இது வந்து அந்த வழக்கு போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க செய்திகள் வந்திருக்கு. எஸ்டிபி அலுவலகங்களில் சோதனை 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 வந்துச்சு. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் முடிஞ்சிச்சு. உள்ளேருந்து என்ன எடுத்தாங்க? ஏன்னா அவங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒன்றும் எடுக்கல. எதுவும் எடுக்கலையா? எதுவும் எடுக்கல. அவர்கள் நினைத்த எந்த டாக்குமெண்ட்ஸும் எடுக்கல. வந்துட்டு போனதுக்கு இருந்த பழைய பில்லு, வந்துட்டு போன டீ பில்லு, காஃபி பில்லுன்ட்டு எதையோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களே தவிர அவங்க நினச்சி வந்திருக்கிறாங்கல்ல, 10,000 கோடி ஏதோ எடுத்திருப்பாங்க. எஸ்டிபி ஆஃபீஸ்லேருந்து உள்ளே பூந்துருந்தாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அப்படின்லாம் எதுவும் எடுக்கல. இந்தியா முழுக்க நடந்திருக்கு சோதனை. இந்தியா முழுக்க நடந்திருக்கு. பல இடங்களில் வந்துட்டு போனவங்களுக்கு ரோஜா பூலாம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. வந்துட்டு போனீங்க, வந்தீங்க, நல்லது, ஆஃபீஸை சுத்தம் பண்ணீங்க, நல்லதுலாம் ரோஜா பூலாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க எதையும் எடுக்கலை. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ பெரும்பான்மைவாத கட்சிகளில் மெஜாரிட்டேரியன், இப்போ ஒரு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸின் மீது இப்போ அன்னைக்கு வந்து ஜெகத் தர்ஷனோட ஆஃபீஸ்லேயும் வந்து ஈடி நடந்துச்சு, செந்தில் பாலாஜி இதுலேயும் நடந்துச்சு. இப்போ அங்கே போகிறதுக்கான ஈடியும் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே, மைனாரிட்டி நபர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே வரக்கூடியது, குறிப்பாக எஸ்டிபியின் மீது வரக்கூடியதுக்குமான வித்தியாசம் ஒன்று ரெண்டு இருக்குது. இல்லை, அதுவும் பழிவாங்கல் தான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் பழிவாங்கல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அல்லது ரெண்டுமே வேறு வேறு கண்ணோட்டம்னு எப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க? இப்போ செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு போகிறதும் அவரோட அலுவலகங்களுக்கு போகிறதும், ஜெகத் ரட்சகனுக்கு வந்து 900 கோடிக்கு மேலே
பணப்பரிமாற்றம் இருக்குது, அதில் சுப்ரீம் கோர்ட் போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அங்கே இடி போகிறதுக்கும் எஸ்டிபி அலுவலகத்தில் வந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாமல் போகிறதுக்குமான வித்தியாசம் ரெண்டு இருக்குது. அங்கே ஊழல் இருக்குது, பணப்பரிமாற்றம் இருக்குது பெரும்பான்மைவாத கட்சிகளில். நான் ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறேன், காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம் இல்லை சோ ஏதோ பார்ட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வீடுகளுக்கு போகிறதுக்குமான வித்தியாசமும் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே நடக்கக்கூடிய தாக்குதலும் வேறு. அப்போ இங்கே வந்து அந்த மினிஸ்டர்ஸ் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மினிஸ்டர்ஸ் வந்து பணப்பரிமாற்றம் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் மிரட்டுறதுக்கான ஒரு வழிகோலாக ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் அதில் இருக்குது. மிச்ச இடங்களில் ஈடிக்கான மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது. அப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எதுவும் நடக்கலை. இப்போ வந்துட்டு போகிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி முஸ்லீம் அமைப்புகள் வலுவாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் வட இந்தியாவில் முஸ்லீம் அமைப்புகளே இல்லை. இப்போ எஸ்டிபி மட்டும்தான் இந்தியா முழுக்க வலுவாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு. தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, வார்த்தையிலே சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. அதை தாண்டி பெருவாரியான இந்தியாவில் இல்லை. இப்போ மாமக தமிழ்நாட்டுக்கே உரிய கட்சி. அப்போ எஸ்டிபி இந்தியா முழுக்க இருக்குது. இந்தியா முழுக்க முஸ்லீம்களை அமைப்பாக்குது, அமைப்பாக்கி சனாதன பாசிசத்துக்கு எதிராக முஸ்லீம் மக்களை அணிதிரட்டுது. அப்புறம் இன்னொன்று இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளையும் தன்னகத்தை வந்து எடுக்கிறாங்க. அப்போ எஸ்டிபியின் மீது நடக்கக்கூடிய இடி ரைடும் திமுகவின் மீது நடக்கக்கூடிய இடி ரைடுக்குமான வித்தியாசம் இருக்குது. இப்போ எஸ்டிபி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க, என்ன நியூஸ் ஆச்சு, இடி வந்துச்சுன்னாங்க. அப்போ இவர்களையும் வந்து பிஎஃப்ஐ மாதிரி தடை செஞ்சுருவாங்களோ? இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் மட்டும்தான் இருக்குது, அச்சமூட்டுறதுக்கான இந்த விவாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஒரு தேர்தல் கட்சி. இந்தியாவில் ஒரு 700 சொச்சம் மேலே கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, நகராட்சி உள்ளூராட்சி இல்லை மாநகராட்சியெல்லாம் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்கவே சொல்கிறேன். அப்போ எம்பி தேர்தலில் போட்டிடுறாங்க, எம்எல்ஏ தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ இதற்கும் பிஎஃப்ஐக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெரும்பான்மைவாத கட்சிகளில் ஏன் நடக்குது, இங்கே ஏன் நடக்குது? இங்கே வந்து முஸ்லீம்கள் அமைப்பாவதை சனாதன பிஜேபி தரப்பு விரும்புவதில்லை. நீங்கள் வலிமையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஓட் பேங்காக மாறிட்டீங்க, உங்களால் பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாயிடுச்சு, அவங்க தோற்று போயிட போகிறாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் கொடுக்கவே இல்லாத போது அவங்க ஏன் ஒய் தே வாண்ட் டு டார்கெட் யூ, எதுக்காக அவங்கள அவங்க என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் அடிப்படையில். அதான் சொல்கிறேன், வட இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா சதர்ன் ஸ்டேட்ஸை விட்டுவிட்டு வட இந்தியாவுக்கு மேலே போனால், அதாவது பொதிகை மலைக்கு அந்த மேலே விந்திய மலைக்கு அந்த பக்கம் போனோன்னா முஸ்லீம்கள் பெருவாரியாக அமைப்பற்று தான் இருக்கிறாங்க. எஸ்டிபி இருக்குது. அப்போ முஸ்லீம்கள் பெருவாரியான மக்கள் வந்து அமைப்பற்ற சூழலில் உதிரிகளாக, இப்போ திரும்ப இங்கே ஒரு வாதம் வைப்பாங்கல்ல, தலித்துகள் அமைப்பாய் திரளும். ஆமாம், இப்போ அதே மாதிரி முஸ்லீம்கள் அமைப்பற்று இப்போ அங்கே மாப் லிஞ்சிங் நடக்குது, கேட்க ஆள் இல்லை. உண்மைதான். அப்போ வந்து தனியாக போகக்கூடிய லவ் ஜிகாத்துன்னு சொல்லி ஒரு போலியான குற்றச்சாட்டில் பள்ளிவாசல்லேருந்து வீடுகள் இடிக்கப்படுது, மதரசாக்கள் இடிக்கப்படுது. இப்போ பெருவாரியான மக்கள் அச்சத்துலேயும் பயத்துலையும் இருக்கிறாங்க. அப்போ பயத்திலிருந்து விடுதலை, எஸ்டிபியோட முழக்கம் பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வட இந்தியா முழுக்க பெருவாரியான மக்கள் அமைப்பற்று இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பற்ற அரசியலற்ற உதிரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை அமைப்பாக அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவது என்பது இவர்களுக்கு வந்து அச்சமா தான் இருக்கு. இல்ல, அதாவது அந்த வேலையை எஸ்டிபி இல்ல, அந்த வேலையை எஸ்டிபி பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ நமக்கு இவங்க த்ரெட்டனா இருப்பாங்கன்னு பிஜேபி நினைக்குது, இல்ல ஒன்றிய அரசு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அப்ப அது இல்ல, நீங்களே சொல்றீங்க, உங்க வாதத்திலே சொல்றீங்க, அமைப்பற்று இருக்கிறாங்க, உதிரியா இருக்கிறாங்க, ஒண்ணு சேரலன்னு சொல்றீங்க. அந்த வேலையை டார்கெட் பண்ணணும். அந்த வேலையை யார் செய்யறா? அவர்களை அமைப்பாவதையும் அரசியலாவதையும் யார் செய்யறான்னா எஸ்டிபிஐ செய்யுது. பெருவாரியான மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப அந்த வேலையை யார் செய்யறான்னா எஸ்டிபிஐ செய்யுது. அப்ப இந்தியா முழுக்க வேற மற்ற இடங்கள்ல வலுவற்று முஸ்லீம் தரப்புகள் வலுவற்று இருக்கிறாங்க, அடிச்சா கேட்க ஆள் இல்லை. அதுதான் இந்தியா முழுக்க உள்ள சிச்சுவேஷன்ஸ். அது இல்லாம வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க முஸ்லீம் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை எஸ்டிபிஐ கட்சி வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு மாதத்திற்கு மேல பல்வேறு மாவட்டங்கள்ல நடந்துகிட்டே இருந்துச்சு கூட்டம். அதை கவனிச்சு அதை உன்னிப்பா பாக்குறதுனாலதான் உங்க மேல தாக்குதல் நடக்குது நீங்க நம்புறீங்க. அதான் காரணம்னு சொல்றீங்க. காரணம் அதுதான். அப்ப ஒரு பக்கம் முஸ்லீம்கள் அமைப்பாவதில் சனாதன சக்திகளுக்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவர்கள் கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக எஸ்டிபிஐ பேசுது. அதனாலும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் உங்களை சில முக்கியமான அமைப்புகள் கட்சிகள்லாம் உங்களை வந்து இந்த இடியை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான், ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக ஒழுக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. அந்த தரப்புல இருந்து எங்கள் எதிர்பார்த்தவங்களாம் அறிக்கை கொடுத்துருந்தாங்களா? ஏன்னா திமுகவோ அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளோ பெருசாக
ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. எப்படி பார்க்க? முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வந்து ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அறிக்கை கொடுத்திருந்தார். அப்புறம் தோழர் திருமா கொடுத்திருந்தார். அப்புறம் மாமகவின் தலைவரான இவர் ஜவஹர்லா கொடுத்திருந்தார். இவ்வளவுதான். இவ்வளவு பேரும் அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வெல்ஃபேர் கட்சி கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே முஸ்லிம் திமுக அதிமுக போன்ற பெருவாரியான தரப்பு பெரும்பாலான பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் இதை பெருசாகவும் இது பண்ணல. காங்கிரஸ் உட்பட வந்து யாரும் இதை வெளியே கொண்டு வரல. ஆனால் வந்து இதை பற்றி சாடி கூட பேசலன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. காங்கிரஸ் தான் எந்த விஷயத்துக்கும் பேசல. காங்கிரஸ்ல உள்ள பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்க எல்லாரும் வெளியே ஓடுங்கன்னு ராகுல் காந்தி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உள்ளது பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்கன்ற பிஜேபிக்குள்ள இருந்து வேலை பார்க்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறானுங்க. குஜராத்ல இருந்து நீங்க இருந்தாலும் வெளியே போக. இந்தியா முழுக்க அதான் நிலைமை. இதுல காங்கிரஸ்குள்ளால இருந்து என்ன அறிக்கை வரும்? தான் கட்சியே வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி கொடுக்க வேண்டியது தானே, தமிழ்நாடு செல்வ பிறந்தவங்க கொடுக்க. அவர் கட்சியை அவரால் வந்து நிர்வகிக்க முடியாம தான் நீ வெளியே போங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி நல்லவர் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவர் கட்சிக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸை வந்து இந்துத்துவா சனாதன ஐடியாஸை வந்து அவரால் வந்து வெளியேற்ற முடியல. அவர் சொந்த கட்சியில அவரால் முடியலல்ல. அப்ப சொந்த கட்சியே என்னவாக மாறி இருக்கு? காங்கிரஸ் போன்ற ஒரு பெரும்பான்மையான கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி என்னவா மாறி இருக்கு? அதன் தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நாளைக்கு நாங்க தான் இந்தியா கூட்டணியில் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்தியா கூட்டணியில் உள்ள அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி, பிரதமராக வரக்கூடிய கட்சி உள்ள என்னவா இருக்கு? ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் அதானே வெளிப்படுத்துது. அப்ப அது ஆபத்தானதில்ல. இன்னொன்னு, திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி இவர்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம பழைய இன்டர்வியூஸ்லயும் ஃபோர்த் ஸ்டேட்லயும் கொடுத்துருக்கோம். இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டு இந்து ரைட் விங் இந்து லெஃப்ட் விங்காக மாறி இருக்கிறாங்க. இதில் முஸ்லீம்கள் வெளித்தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் வந்து விஜய் இன்னைக்கு வந்து நோன்பு வைக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய பேசு பொருளாக ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இருக்குல்ல. இங்கே திராவிட இயக்கங்கள் மீளாத நபி அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து மீளாத நபி திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தார் நோன்புக்காக மற்ற கட்சிகள் நீங்கள் வேறுபட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மற்ற அமைப்புகள் எடுத்துக்கோங்க. இப்போ திமுக எடுத்துக்கோங்க. திமுக நடத்தின விழாவில் டெபுட்டி சிஎம் கலந்துக்கிட்டாரா, இல்லை திமுகவின் கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சி நடத்தக்கூடிய விழா கலந்துக்கிட்டாரா? அவங்க நடத்தின விழா கலந்துக்கிட்டாரு. திமுக நடத்துகிற அந்த விழாவை. ஆனால் தாவேக்கா பாருங்களேன், அவங்க நடத்தின விழாவிலேயே அவர் போய் கலந்துக்கிறாரு, அவங்கள நம்ம ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்றாங்க. இன்னொரு சார் அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து ஹம்பக்கு, இது ஒரு நடிப்பு, இது ஒரு ஏமாற்ற வேலைங்கிறாங்க. நீங்கள் இந்த காரணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லா இடங்கள்லேருந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரம் எல்லா இடங்கள்லேருந்தும் மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க, வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய மாப் லிஞ்சிங்ஸு, அவர்கள் மீது நடக்கக்கூடிய வைலன்ஸு, அவர்களோட தொழில் நிறுவனங்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், இது எதுலேயுமே எந்த கட்சிகளும் கருத்தே சொல்ற. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அக்லக் வீட்டில் ஆட்டுக்கறி இருந்துச்சா மாட்டுக்கறி இருந்துச்சான்னு அப்போ ஒரு பேசு பொருள் இருந்துச்சு. அப்போ ஒரு சின்னதாக ஒரு முணங்குனாங்க. இந்தியா முழுக்க ஒரு முணங்கல் சத்தமாச்சு கேட்டு. ஆமாம், இன்னைக்கு இயல்பா நார்த் இந்தியாவில் மிக இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. யாரும் எதுவுமே பேசுறதில்ல. இது இப்படி தான் நடக்கும் போலன்னு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் நடக்கும் போல இருக்கு. தினமும் காலையில் பல்லு வளர்க்குற மாதிரி தினமும் காலையில் இது நடந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. இப்போ நார்மலாக இந்தியா முழுக்க இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிருக்கு. அப்போ இந்தியா முழுக்க சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. அப்போ அந்த இடங்கள்ல விஜய் போன்ற ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, இது வரைக்கும் 4 கூட்டத்தை போட்டிருக்கிறார். ஒன்று அவரோட கட்சி தொடங்குற மாநாடு, அதுக்கப்புறம் பரந்தூருக்கு போயிருக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு மாநாடு, 4வது இது. அப்போ மொத்தம் 4 கூட்டம் தான் 2 வருஷத்துல நடந்திருக்குது. அவர் மக்கள் சந்திப்புன்றதே 4. இந்த ஓப்பனெல்லாம் பண்ணலாம் சார். மக்கள் சந்திப்புங்கிறது மொத்தமாக கிரவுண்டுக்கு வரணும் சார். இப்போ கிரவுண்டுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பார்த்து மக்கள்கிட்ட பேச தான் மக்கள் சந்திப்பு. இது மக்கள் சந்திப்பு. அது மக்கள் சந்திப்போ இல்லையோ அது மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. சரி, நான் ஒரு 4 கூட்டம் தான் நடந்திருக்கு. அதில் 4வதுல இஃப்தார் ஒன்று நடக்குது. இஃப்தார் நிகழ்வில் வந்து கலந்துக்கிறார். இப்போ கலந்துக்கிறது வழியாக தன்னோட அந்த வெள்ளை அங்கி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இஸ்லாமிய உடைய அணிஞ்சிட்டு அன்றைக்கி இஃப்தார் அன்னைக்கு கலந்துக்கிறாரு. எதுக்கு தொழுதாருன்னு தெரியல, தொழுகவும் செஞ்சார். அப்போ இது எல்லாமே நம்ம நாடகமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்னா, இப்போ இவரும் தான் உதயநிதியும் தான் வராரு. அதான் சார் நான் உங்கள்கிட்ட வித்தியாசம் சொன்னேன் சார். இவர் வந்து இவருடைய கட்சியின் சார்பாக நடத்துகிற நிகழ்ச்சி அது இல்லை. அதில் கட்சி கொடியெல்லாம் வந்து சிடி நிர்மல்குமார்லாம் உள்ளே வந்தாங்க. கட்சி கொடியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்கலாம் சொன்னாங்க. பிடிங்கிலாம் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இது கட்சியின் சார்பில் பின்னாடி கட்சியின் சார்பில் நமக்கு ஒரு பேனர் நடந்துருக்கும். உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் யார் நடத்துகிறாங்கன்னு. விஜய் கட்சி நடத்துது. விஜய் நடத்துது, அவ்வளோதான். ஆனால் அங்கே திமுக நடத்தலை. திமுகவோட கூட்டணி கட்சி நடத்துது. அவர் பங்கெடுக்கிறாரு. சரி, அதில் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கலாம், இல்லை வேறுபாடுகள் இல்லை. அதை தான் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அப்போ விஜய்க்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படிங்கிறாங்க.
இல்லை இதில் பெரிய மனசுக்கு என்ன இருக்குது? இப்போ பிரதமர் மோடி வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த பழங்குடி உடைகளை போடுவார். ஏன் நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே இன்னொரு பார்வை வைக்கிறாங்க தோழர். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன நீங்கள் இது புதுசாக இருக்குது, இஃப்தாருக்குன்னா நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, மற்ற நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க, இன்னொரு பார்வை வைக்கத்தானே செய்வாங்க. உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க கூட அந்த மாதிரி கிரிட்டிசைசம் பண்ணுறதால. இப்போ பத்திரிகையாளர் மணி வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், இஃப்தார் நிகழ்வு, அதாவது இஃப்தார் நடக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் இல்லை, அவர் வந்து அதை பற்றி அவர் பேசலை. அவர் பொதுவாக ஒரு கருத்தை பற்றி பேசும்போது அந்த கருத்தை அவர் சொன்னார். விஜயை பற்றி பேசலை. அவர் விஜயை பற்றி பேசல. அடுத்து போவாங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து தீபாவளிக்கு போவாங்களா, இல்லை மற்ற இதுக்கு போவாங்களா, விநாயகர் சதுர்த்திக்கு போவாங்களா? அப்போ விநாயகர் சதுர்த்தியோட நிகழ்வு என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தைப்பூசத்துக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆமாம், தைப்பூசத்துக்கு அதிமுக வாழ்த்து சொல்லுவாங்க. அதிமுக லீவெல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க. அப்போ அரசு விடுமுறையாக மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ விநாயகர் சதுர்த்தி என்ன விழாவாக இந்தியாவில் கடந்த 30 வருடங்களில் பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு இல்லை அதற்கு முன்னாடி வந்து திலகர் காலத்திலேருந்து அது என்னவா மாற்றப்பட்டிருக்கு? அது மத பண்டிகை, அரசியல் பண்டிகைன்னு ஒரு கேள்வி இருக்குது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் போன இடங்களில் எல்லாம் என்ன நடந்திருக்கு? யாரின் மீது வெறுப்பு தூவப்பட்டிருக்குது? அப்போ 5 பைசா முறுக்கு இதெல்லாம் உட்காந்து இப்படி ஒரு கோஷங்கள் எல்லாம் மிக மோசமான கோஷங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்திருக்கு. அப்போ அது மத நிகழ்வுலேருந்து கடந்த அடுத்த அரசியல் நிகழ்வாக மாறுது. அது இந்துத்துவா ஃபாசிஸ்ட்டுகள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2க்குமான வித்தியாசம் இருக்குது. தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்கிறதோ, இல்லை பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறதோ, கார்த்திகை தீபத்துக்கும் வாழ்த்து சொல்கிறதோ, இல்லை ஆயுத பூஜை கூட தான் விஜய் சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன கணக்குன்னு எனக்கும் புரியல. அப்போ இது ஏன் சொன்னாங்களா சொல்லலையா? இப்போ இன்றைக்கி இந்த வாழ்த்து சொல்கிறதே ஏதோ ஒரு பெரிய விஷயமாகவும், இல்லை ஒரு நிகழ்வுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா. இப்போ தோடா மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. தோடா பழங்குடியின் மக்கள்கிட்ட இங்கேருந்து அதிமுகவோ இல்லை திமுக நபர்களோ மினிஸ்டர்ஸோ ஏன் நம்ம முதல்வரே போனால் கூட அவர்களோட அந்த ஷால் அணிஞ்சிட்டு இது பண்ணுவார். ஷால் அணிஞ்சிட்டு நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இன்செக்யூரிட்டியாக இருக்காதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். இது எல்லா பழங்குடி மக்களும் சரி, சிறுபான்மை மக்களும் சரி, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இது நடைமுறை. வித்தியாசம் இருக்குல்லங்க. தோடா மக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா இல்லைங்க. மைனாரிட்டிஸை நான் உங்களோட இருக்கிற பெரும்பான்மைவாத சமூகத்திலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் நான் இப்போ யூகேல வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலில் இது வரைக்கும் இஃப்தார் நோன்பு நடந்ததே இல்லை. இப்போ நடந்திருக்கு. இதே மாதிரி விஜய் உட்காந்த மாதிரி யூகேல பிரைம் மினிஸ்டர் பூரா எல்லாம் தரையில் தான் உட்காந்துருக்குறாங்க. தரையில் தான் விரிக்கப்பட்டிருக்குது. உணவு அருந்துறாங்க. பாங்க அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலில் வந்து பாங்கு ஓதப்படுது. இது எல்லாம் நடக்குது. இஃப்தார் பார்ட்டி முடியுது. அப்போ இது என்னவா புரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ நம்ம நாட்டோட தலைவர்கள் வேறு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த நாட்டோட உடைய மரியாதை நிமித்தமாக கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்போ மைனாரிட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸில் மெஜாரிட்டியிலேருந்து வரக்கூடியவங்க, இப்போ நியூசிலாந்து எடுத்துங்க, எல்லா நாடுகளும் எடுத்துங்க உலகத்தில். அப்போ மைனாரிட்டிஸோட ஐடென்டிட்டிஸை நான் அவங்க செக்யூர் பண்ணுறேன். இல்லை, இப்போது பேசினவர் கூட மணி சார் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை 100% எப்போதும் மைனாரிட்டிஸ் பக்கம் நின்றுருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பெரும்பான்மைவாத பாஜக அரசு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அவர் இந்த இடத்துல அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் பாயிண்ட் நான் கேட்கல. இப்போ இதில் தான் இந்த ஹிந்து லெஃப்ட் விங் ஹிந்து ரைட் விங் நம்ம ஆர்கியூமெண்ட் எப்போதுமே வைப்போம்ல. இப்போ அதிலேருந்து நம்ம எடுத்து தள்ளி இப்படி வந்தோம்னா செக்யூலரிசம்னா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லா மதங்களையும் விளக்குனது தான் செக்யூலரிசமா, இல்லை எல்லா மதங்களையும் உள்ளடக்குனது தான் செக்யூலரிசம்? எல்லா மதங்களையும் விளக்கினா செக்யூலரிசம். அப்போ இதில் ஒரு கோட்பாடு ரீதியாக எல்லா மதங்களும் தேவையில்லை, எல்லா மதங்களையும் வெளியே எடுத்துருங்க. அரசுக்கு எந்த மதமும் தேவையில்லை சார். அது ஒரு மார்க்சிஸ்ட் அப்ரோச். அது அரசுக்கு மதம் தேவையில்லை என்பது மார்க்சிஸ்ட் அப்ரோச். நான் செக்யூலரிசம் பேசுகிறேன். ஓகே, செக்யூலரிஸ்ட் தான் கொஸ்டின். அப்போ மார்க்சிஸ்ட் அப்ரோச் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ரிலீஜன் கிடையாது. ஆனால் யதார்த்தத்தில் நம்ம பார்த்தோன்னா யூகேவாக இருக்கணும் இல்லை யூஎஸ்ஆ இருக்கலாம், எல்லா இடங்களும் பைபிளின் மீது தான் இன்றைக்கி வந்து சத்தியம் பண்ணுறாங்க. இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி என்னவா இருக்கோ ஸ்டேட்டோட ரிலீஜன் மெஜாரிட்டி ரிலீஜனாக மாறி இருக்கு. ஓகே ஓகே. அப்போ செக்யூலரிசம்னா என்னன்ற ஒரு கொஸ்டின் வருது. நம்ம கோட்பாட்டு ரீதியாக ஒரு மார்க்சிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்டேட்டுக்கு வந்து ரிலீஜன் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த உலக நாடுகள் முழுக்கவும் ஸ்டேட்டுக்கான ரிலீஜியன் மெஜாரிட்டியோட ரிலீஜன். ஸ்ரீலங்கால ஏன் சிங்கள பௌத்த பேரினவாதம் சொல்றாங்க? ஏன்னா மெஜாரிட்டி ரிலீஜன் அதுதான். இன்னொன்று அரசாங்கம் வந்து தன்னை ஒரு மதவாத அரசாங்கம் தான் அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ மியான்மரில் என்ன நடக்குது? இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து தன்னை மதவாத அரசாங்கம் செக்யூலர் கவர்மெண்ட் தான். இப்போ இந்தியாவில் செக்யூலர் கவர்மெண்ட் தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நடைமுறையில் சொல்கிறேன். நடைமுறையில் அது அப்படி தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன் உலகத்தில். அப்போ நீங்கள் அமெரிக்காவும் அதுதான். அப்போ இங்கே பைபிளின் மீது. அப்போ யதார்த்தத்தில் இந்த நேஷன் ஸ்டேட் வந்து அந்த மெஜாரிட்டியோட ரிலீஜனை உள்ளெடுத்துக்குது. அந்த மெஜாரிட்டியோட வைலன்ஸை வந்து அது பங்களாதேஷாக இருந்தால் இது என்ன இஸ்லாமாக இருக்கும், பாகிஸ்தானாக இருந்தாலும் இஸ்லாமாக இருக்கும். அந்த மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டி எப்போதுமே சப்ரஸ் பண்ணுது. ஓகே, அந்த
மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டோட ஐடியால. அப்ப நீங்க செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லா மதத்தையும் நான் வெளித்தள்ளுறேன், இல்ல எல்லா மதத்தையும் நான் சரிசமமா பாக்குறேன். அப்ப எல்லா மதத்தையும் நீங்க சரிசமமா பாக்குறீங்களா? இங்க வாய்ப்புகள் எல்லாம் சரிசமமா இருக்குதா? வேலை வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, இது எல்லாம் சரிசமமா இருக்குதா? நான் சரிசமமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். இந்து மதத்தையும் இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் எல்லாத்தையும் நான் சரிசமமாக பார்க்குறேன், நான் ஒரு செக்யூலரிஸ்ட்டுன்னு வைங்களேன். ஆனால் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாம் சரிசமமாக தான் இருக்குதா? வாய்ப்புகள் எல்லாம் சரிசமமாக இருக்குன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால அந்த பார்வையை நீங்கள் உங்களுக்கு அதே நான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறேன், ப்ளூரல் பாலிடிக்ஸ் பேசுகிறேன். அப்போ எல்லோருமே இங்கே மல்டி கல்ச்சரல் செட்டப்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில். அப்போ இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி என்னவா மாறி இருக்கு? சாதாரண தைப்பூசம் மாதிரியோ இல்லை அழகர் கோயில் திருவிழா மாதிரியோ ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி மாறிட்டு இது பொலிட்டிக்கல் ஃபெஸ்டிவலாக மாறுது. பொலிட்டிக்கல் ஃபெஸ்டிவல் இந்தியா மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்தியாவாக இருக்குமா இல்லை வேற நாடாக மாறுமா? மெஜாரிட்டி ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்தியா ஹேட் லேப் வந்து இவ்வளவு ஆய்வுகளை வந்து வெளிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜிசைட் நடக்குமான்ற சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ மணி போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து எப்போதுமே ஒரு செக்யூலராக ஒரு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ஆள் மாதிரியான ஒரு செக்யூலர் டோன் தான் மணி யூஸ் பண்ணுவாங்க. அவருடைய டோன் எப்பவுமே ப்ரோ பீப்புள் தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் சறுக்கி இருக்கிறாருன்ற மாதிரி தான் தோணுதே தவிர மற்றபடி அவரை வந்து நம்ம வந்து இவனுங்க திமுகவோ மற்ற தரப்புகளோ இந்த சிபிஎம் குறித்து கூட மணி ஒரு முறை பேசியிருந்தார். உடனே வந்து சிபிஎம் தரப்பு வந்து அவரை சங்கின்ற ரேஞ்சுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சு அந்த மாதிரி இது பண்ணி இன்னொரு பக்கம் வந்து அப்போ நம்ம ஒரு பார்ட்டி செக்டேரியனா அவரை டீல் பண்ணலை, அப்படி அணுகவும் தேவையும் இல்லை. அப்போ இந்தியாவில் இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இல்லை அப்படி அணுகப்படக்கூடிய நபரும் அவர் கிடையாதுங்கிறாங்க. அப்படி நம்ம போக தேவையில்லை. அப்போ விஜயோட இந்த அணுகுமுறை இருக்குல்ல, விஜயோட இந்த அணுகுமுறை வந்து ஒரு சடங்கு, ஏன்னா அவர் சொன்னார் நான் சடங்குக்காக சில விஷயங்களை பண்ண மாட்டேன்னு சொன்னவர், இந்த சடங்கை ஏன் பண்ணாருன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் இதை பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா? விஜய் பண்ணதை விஜய் பண்ணுறது பாசிட்டிவ் தான். அப்போ அந்த விஷயம் வரைக்கும். ஆனால் இப்போ விஜய் வந்து இதனால ஓட்டு வந்துடுமான்றதுனா கேள்வினா கிடையாது. அப்போ இது வந்து ஆனால் திமுக பயந்துருக்கு. திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி விஜய் பக்கம் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் போகிறது, இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதெல்லாம் ஐயோ நம்ம ஓட்டு வங்கியெல்லாம் பிரிச்சுருவார போல் இருக்கான்னு பயந்து சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அப்படிலாம் ஒரு பயமும் இல்லைங்க, திமுக அதை பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவும் சரி தாவேக்காவும் சரி இந்த வரட்டும், இஃப்தார் நோம்புக்கு வரட்டும், சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கும் கேள்வி இல்லை. முஸ்லீம் மக்களுக்கு என்ன திட்டங்களை அறிவிக்க போறீங்க? இப்போ விஜய் வரதோ திமுக வரதோ பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அண்ணா திமுகவும் பல்வேறு மினிஸ்டர்ஸ் உள்ள வந்து கலந்துக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்துலேருந்து கலந்துருக்கிறாங்க, எம்ஜிஆரும் கலந்துருக்கிறார். அப்போ இந்தியா முழுக்க நம்ம பார்த்தோம்னா செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களும் வந்து கலந்துக்கிறாங்க, அதில் வந்து போகிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள கடந்த 30 வருடங்களில் மாறின சுச்சுவேஷன்ஸில் முஸ்லீம் மக்களுக்கான திட்டங்கள் என்ன போட்டிருக்கிறாங்க? நீங்கள் வந்து கலந்துங்க, எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் முஸ்லீம் மக்களோட, அதில் யாரும் எந்த மாற்று கருத்தெல்லாம் சொல்ல போகிறது. நீங்கள் இங்கேயும் கலந்துங்க, கோயிலுக்கும் போங்க. நீங்கள் குடமுழுக்கு 1000 குடமுழுக்கு பண்ணன்ட்டு போஸ்டர்லாம் அடித்தாங்க, பண்ணுங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் என்ன திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? இப்போ கர்நாடகாவில் சித்தராமையா கவர்மெண்ட் வந்து முஸ்லீம் மக்களுக்கான பட்ஜெட்டில், அதாவது கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் 1000 கோடிக்கு மேலே முஸ்லீம் மக்களுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்குது, முஸ்லீம் பெண்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குது, வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாம் உறுதி செய்யும் அங்கே பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா இது முஸ்லீம் லீக் பட்ஜெட்டு, நவீன முஸ்லீம் லீக் பட்ஜெட் இதுன்னு அப்படின்னு கவுண்டர் பண்ணுறாங்க காங்கிரஸ். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க திமுக? இது வரைக்கும் முஸ்லீம்களால் போராடி, முஸ்லீம் இயக்கங்களால் போராடி கிடைச்சதான் இந்த 3% இடஒதுக்கீடு. அதை கடந்து கலைஞர் கருணாநிதி கொடுத்ததுங்க. முஸ்லீம் இயக்கங்கள் 20 வருடங்களுக்கு மேலே போராடி அதுக்கப்புறம் கிடைச்சது. அப்போ இந்தியாவில் பொலிட்டிக்கல் கிரவுண்ட் மாறி இருக்கு. அதை தாண்டி நீங்கள் இடஒதுக்கீடு திமுக கொடுத்துன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, திமுக ஆட்சியெல்லாம் கொடுத்துன்னு சொல்ல மாட்டீங்க. திமுக தான் கொடுத்தாரு, கலைஞர் தான் கொடுத்தாரு சொல்லிட்டேன், அவ்வளோதானுங்க. அதில் உங்களுக்கு ஒரு தீண்டாம பார்க்குறீங்க மாதிரி தெரியுது. ஏங்க நான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாருங்க. நீங்கள் அவங்க 20 வருஷமா போராடி உட்காந்து நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த கல்ச்சரல் கேபிட்டல் என்கிட்ட இல்லை, முஸ்லீம்கள்கிட்ட இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. இன்னைக்கு வந்து எஸ்வி சேகர் போய் அவர் அப்பாவோட தெருவுக்கு ஒரு கோரிக்கையும் இல்லை, முதல்வரே போய் பேர் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வந்து அவரோட 72வது இந்த முதல்வரோட பிறந்தநாள் விழாவில் கூப்பிட்டு பரிவட்டம் கட்டி, பார்ப்பனர்களை கூப்பிட்டு பரிவட்டம் கட்டி உட்கார வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா, அவருடைய பிறந்தநாள் விழாவில் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவும் சிறப்புரை ஆற்றுறாரு. ரங்கராஜ் பாண்டே போறாரு, இந்த பக்கம் எஸ்வி சேகர் போறாரு. அடுத்த வாட்டி மயிலாப்பூர் தொகுதியில் திருப்பியும் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், அதெல்லாம் உறுதி தான்.
அப்ப நான் வந்து நட்பு அடிப்படையில பேசுறாங்கன்னா சீட்டு கொடுப்பாருன்றீங்களே. ஆமாங்க. இப்ப 20 திமுக நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க தோழர். அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. திமுக பார்ப்பனர் அல்லாத ஒரு திமுகல இருந்து பார்ப்பன திமுகவா மாறிட்டு இருக்கு. அவர்களுக்கான நலனுக்காக பேசிட்டு இருக்கு. நான் 20 வருஷமா அமைப்பு கட்டி ரங்கராஜ் பாண்டேவையும் எஸ்.வி. சேகரையும் கூப்பிட்டு மரியாதை நிமித்தமா சந்திச்சா உடனே பார்ப்பன திமுகன்றீங்களே, எல்லாம் எப்படிங்க? அது மட்டும் தான் நடக்குதா இல்ல பிஜேபிக்கு அவங்க ஃபேவரே பண்ணலையா? எங்க பிஜேபிக்கு எப்படிங்க ஃபேவர் பண்ணிருந்தா எப்படிங்க செந்தில் பாலாஜி ரைடு நடந்துகிட்டு இருக்கோம்? என்னங்க பேசுறீங்க? இப்ப இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய வைலன்ஸ்க்கும் இப்ப முஸ்லீம்களுக்கான என்ன சப்போர்ட் இவங்க பண்றாங்க? இன்னொரு பக்கம் நம்ம சொல்றோம்ல, இப்போ இந்த நான் சொல்றேன் 20 வருஷமா அமைப்பு கட்டி தான் எனக்கு அந்த 3% கிடைச்சிச்சு. நான் சும்மா கிடைக்கல. சும்மா இங்க இருந்து ஜவஹர்லாவையோ போராடி தான் வாங்குனீங்க, நான் மறுக்கல. அந்த நிலைமையில் தான் முஸ்லீம் சமூகம் இருக்கு. ஆனால் இங்க ஒரு பத்திரிகையாளர் எந்த கட்சியிலும் இல்ல, எந்த பொறுப்புலையும் இல்ல. ரங்கராஜ் பாண்டேவா இருக்கலாம், இல்லை எஸ்.வி. சேகரா இருக்கலாம், அவர்களுக்கான கலாச்சார மூலதனம் இருக்குது. தூக்கி பரிவட்டம் கட்டி உட்கார வச்சு அழகு பார்த்து, அப்பா உங்கள் அப்பா இந்த பேர் தான் வச்சிருக்கிறாரா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட பேர் உன் தெருவுக்கே வைக்கிறேன்ப்பா, அதுக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது. இங்கே சாதி சான்றிதழ் வாங்க இந்த நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கிறான் மக்கள். அப்போ இந்த நாட்டில் என் தெருவுக்கு அம்பேத்கர் பேர் வைங்க, என் தெருவுக்கு வந்து காமராஜர் பேர் வைங்க. ஏன் காமராஜர் பேரை தூக்கிட்டீங்க காய்கறி அங்காடிக்கு? கலைஞர் பேர் வைக்க போகிறாங்க. அதான். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம போராடி ஒரு விஷயத்துக்கு கேட்கோம். இங்கே போராடாமல் ஒரு விஷயத்தை இயல்பாக வந்து ஒரு அரசு வந்து கொடுக்குது. அப்போ அங்கே தானே கேள்வி வருது. பார்ப்பன சமூகம் வந்து எங்கேயாச்சும் வந்து ரோட்டில் இறங்கி போராடினாங்களா? அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கங்க. எப்படி ரெக்கக்னைஸ்? அவர் ஒரு கலைஞர். அவர் ஒரு கலை உலகத்தில், திரையுலகத்தில் ஒரு செம்மையான ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணாரு? நாடகத்துறையில் இந்த ஒய்ஜி மகேந்திரன்லேருந்து இந்த எஸ்.வி. ஜோக்கெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு ஆணாதிக்க ஒரு ஸ்லர் ஜோக்ஸுங்க. அதெல்லாம் ஒரு ஜோக்கானே ஒரு கேள்வி கேட்க முடியுது. அப்போ எஸ்.வி. சேகர் போன்ற, ரங்கராஜ் பாண்டே போன்ற, இல்லை எச் ராஜா போன்ற இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் நடந்துச்சுல்ல, இப்போ இந்த விஷயத்திற்கு எதிராக செக்யூலர் பாலிடிக்ஸை என்ன பண்ணாங்க? போலீஸை வச்சு முடக்கினாங்க. யாரை முடக்கினாங்க? அங்கே இருக்கிற இந்துத்துவவாதி சிபிஎம் முடக்கினாங்க. போலீஸை வச்சு முஸ்லீம் அமைப்புகளை முடக்கினாங்க. போலீஸை வச்சு ஜனநாயக அமைப்புகளை முடக்கினாங்க. போலீஸை வச்சு இந்த கூட்டங்கள் நடக்க விடாமல் செக்யூலர், அதற்கு மத நல்லிணக்கம் பேசக்கூடிய கூட்டங்களை நடக்க விடாமல் முடக்கினாங்க. சிபிஎம் தோழரெல்லாம் இங்கே எந்த ரோட்லேருந்து பிடிச்சிட்டு போனாங்க, அந்த வீடியோ எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே மதுரையில் கூட்டினாங்க. அதற்கு எதிராக அப்போ இது வந்து எல்லாருக்குமான பூமி, எல்லாரும் வாழணும் அப்படின்னு எத்தனை கூட்டம் இது வந்து நடந்து ஒரு மாதம் ஆச்சுங்க. இது வரைக்கும் ஒரு கூட்டம் இல்லைங்க. கவுண்டரை யாரும் எதுவுமே பேசலைங்க. இது எல்லோருக்குமான பூமி, எல்லோருக்குமான நிலம் மதுரை அப்படின்னு ஒன்றும் பேசலை. இப்போ எல்லா ஒரு பக்கம் வந்து பிடிஆரை ஒதுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பிடிஆரை வந்து ஒயர்லையும் பிரிண்ட்லையும் உட்காந்து இப்போ பேச விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஐடியாலஜிக்கல் பேக்கப் சுத்தமாக கிடையாது. எல்லாத்தையும் மணி மைண்டடாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று பிடிஆர் நல்லாவே பேசியிருந்தார் ஒரு விஷயம், பிரிண்டில் பார்த்தேன். அப்போ அதில் வந்து இது இஃப்தார் நிகழ்வில் நாங்கள் ஏன் கலந்துக்கிறோன்றதுக்கு பிடிஆர் வந்து திமுகக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வரல. அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து முதலியார் ஒரு பேரை சொல்லி, நான் எங்களோட லெகசி வந்து 500-600 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், அந்த லெகசியோட தொடர்ச்சியாக என் பசங்களையும் நான் இஃப்தார் நிகழ்வில் கலந்துக்க வைப்பேன். அப்போ நான் வந்து இங்கே ஒரு இன்டர் கல்ச்சரலாக இருக்கிறேன், நான் ஒரு மீனாட்சியோட பையன். அப்போ அந்த ரூட் வந்து நமக்கு எங்கேருந்து வருது? அந்த கலாச்சார விவாதங்கள் வந்து கல்ச்சுரலாக இருக்குது. அதை இவங்க நினைக்கிற மாதிரி அந்த மாடர்ன் பாலிட்டிக்ஸ்குள்ளால இல்லை, ஒன்றுமே இல்லை. இர்ஃபான் வியூஸ் இருக்குல்ல, அவரும் அவரோட மனைவியும் போயிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் முறுக்கு சாப்பிட்டாரு. அவரு ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. வீடியோ இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். நீங்கள் தஞ்சாவூர்ல நான் குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து போகும்போதெல்லாம் இயல்பாக நடக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லா மக்களும் உள்ள வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அப்போ இந்த மத நல்லிணக்கம், இந்த செக்யூலரிசம் இது இன்னைக்கு இந்தியாவில் விவாத பொருளாக இருக்குது, பேசு பொருளாக இருக்குது. அப்போ காலங்காலமாக மக்கள் குழுக்களிலும் மத நல்லிணக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறோம்ல, ஐயோ என்ன இப்படி போய் கோயிலுக்குள்ளால இவங்க சாப்பிட்லாமா, அது வந்து ஒரு பக்கம் வெறுப்பாகவும், ஒரு பக்கம் காலங்காலமாக இவர் பள்ளிவாசலுக்கு உள்ளே வரதோ இல்லை கோயிலுக்குள்ளால போகிறதோ இயல்பாக இங்கே போய் பார்க்குறதோ, ஏங்க நாங்களும் தான் ரொம்ப கொஞ்சம் போய் குடிப்பேன், நான் வாங்கி நான் அங்கேயே தான் இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ, இதெல்லாம் இயல்பானது. அப்போ எந்தெந்த இடத்துல அந்த நம்பிக்கையை ஒரு நூலில் கோடு மாதிரி நீங்கள் அதை முழுசாக இன்னொரு விதத்தை நீங்கள் நான் வந்து கர்த்தரை நம்பணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து அல்லாவை நம்பணும், நான் வந்து சிவனை நம்பணும், முருகனை நம்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, நம்ம அண்டை வீட்டில் இருக்கிறாங்க, நம்மளோட பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, அந்த மக்களை நான் மதிக்கிறேன், அவங்களோட கல்ச்சர்ஸை மதிக்கிறோம். நம்மளை சுற்றி இவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்குது, இவ்வளவு நம்பிக்கைகள், இவ்வளவு உணவுகள், இது எல்லாம் இருக்குது. நான் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் போவேன்.
நான் ஏக இறைவன் ஒருத்தர் தான் நம்புகிறேன். ஆனால் என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ நண்பர் இருக்கலாம், இல்லை இன்னொரு சாதிய சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம், அவருக்கு ஒரு உணவு பழக்கம் இருக்கலாம், கலாச்சாரம் இருக்கலாம், உடை இருக்கலாம், அவருக்கும் எனக்குமான அந்த இன்டர்கல்ச்சரல் உறவுகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மதிக்க தானே வேணும். அதுக்காக நான் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் என் பக்கத்தில் வாழ்றார், நான் அவரை மதிக்கிறேன். கான்ஸ்டியூஷன் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் எம்எல்ஏ ஆகலாம், இல்லை எம்பி ஆகலாம். ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த இன்டர்கல்ச்சரல் டிபேட்ஸே வந்து இன்னைக்கு கொஸ்டினாக இருக்குது. அதனால தான் பிடிஆர் நான் சொல்கிறேன். பிடிஆர் சொல்கிறது வந்து ஆர்கியூமெண்ட் வந்து திமுக உருவாக்கக்கூடிய அந்த நாத்திக ஆர்கியூமெண்ட்லேருந்து வரல. இந்த பிரிண்ட்ல பேசினதில்ல. அவர் 500-600 வருஷமாக எனக்கு வந்து ஒரு லெகசி இருக்குது. அதாவது ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு லெகசி இருக்குது. அந்த பாரம்பரிய தொடர்ச்சியிலேருந்து நான் வந்து இங்கே வரேன், இங்கே வந்து நிற்கிறேன். என் பையனுக்கும் வந்து நான் அந்த இன்டர்கல்ச்சரல் டிபேட்ஸை வந்து சொல்லித்தருவேன் இப்படின்றாங்களே. அப்போ இந்த இடத்த நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த பார்ப்பன திமுகவில் தானே பிடிஆர் இருக்காரு. ஆமாம், அண்ணா திமுகலையும் இப்படி வந்து இஃப்தாரில் கலந்துக்கிறாங்க. பார்ப்பன திமுகவா ஆயிடுச்சுன்னீங்களே. பொலிட்டிக்கல் பாடிங்க, அந்த ஐடியாஸ் வந்து அப்படி மாறுது. அவர்கள் இந்துத்துவாவுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் செக்யூலர் பார்ட்டின்னு தான் சொல்லும். ஆமாம், செக்யூலர் பார்ட்டி தாங்க அவங்க. ஆனால் காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் எல்லாரும் வெளியே போங்கடா, பிஜேபிக்காரங்களா வெளியே போங்கடான்னு. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் என்னவா மாறி இருக்குன்னு பொலிட்டிக்கல் பாடி வேற மாதிரி இருக்கு வெளியிலன்றீங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் எங்கேயும் இருப்பாங்க மக்களில். திமுகலையும் நல்ல தரப்புகள் இருக்கும். திமுகவில் அறிஞர் அண்ணாவோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிற தரப்புகள் இருப்பாங்க. அண்ணா திமுகவில் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி செக்டர்னா அண்ணா திமுகவா அவங்கள கேன்சல் பண்ணிடுங்க, இல்லை இவங்களா மொத்தமாக கேன்சல் பண்ண. அப்படி மொத்தமாக கேன்சல் பண்ணால் மொத்தமாக எல்லாரையும் புறந்தள்ளக்கூடிய ப்ரிவிலேஜ் முஸ்லீம்களா எங்களுக்கு இல்லை. எல்லாரையும் கேன்சல் பண்ணுறேன். நிச்சயமா இந்த விவகாரம் குறித்து ரொம்ப நெடிய ஆழமான எளிமையான விளக்கங்களை உங்கள் கருத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.